நல்லதற்கு வரவு கொடுப்போம், கெட்டதற்கு விடை கொடுப்போம் என்ற ஒரு மைய சிந்தனையுடைய அடிப்படையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். எனவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கெட்டவைகளை, அந்த சிந்தனைகளை, அந்த சொற்களை, அந்த எண்ணங்களை நாம் வெளியில் கொண்டு வந்து வெளியே போட்டுவிட வேண்டும். அது போடக்கூடிய இடம் குப்பை தொட்டியாகத்தான் இருக்க வேண்டும். அதை மற்றவனுடைய இதய கூட்டுக்குள் நாம் நுழைத்தி வைக்கக்கூடாது. எனவே நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கெட்டதை வெளியேற்றினால்தான் உள்ளே செல்லக்கூடிய நல்லது குடியேறும். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மனிதரை சொல்லுகிறேன். மனிதன் கெட்டதை வெளியேற்றவில்லை, ஆனால் நல்லதை வரவேற்க விரும்புகிறார். நல்லது உள்ளே செல்ல மறுக்கிறது. நல்லது சென்றாலும் அது தீயதாக மாறிவிடுகிறது. உதாரணம், அது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான மனிதர் யார் என்றால் யூதாஸ் இஸ்காரியோத்து தான். எனவே அவனுக்குள் அந்த கெட்டது விளைய ஆரம்பித்து விட்டது. 30 வெள்ளிக்காசுகளுக்காக உன்னதரான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறார். பிறகு மனம் நொந்து அழுகிறார். ஆனாலும் அந்த கெட்டதை அவரால் வெளியில் தூக்கி எறிக்க முடியாமல், அந்த நல்லதும் உள்ளே செல்ல முடியாமல் இரண்டுக்கும் இடையே தடுமாறி கொண்டிருக்கிறார். எனவே தடுமாறி கொண்டிருக்கும் போதுதான் தனக்கான முடிவை தானே தேர்ந்து கொள்கிறார். நான் இறந்து விடுகிறேன் என்று அவர் இறந்து விடுகிறார். இரண்டாவதாக, கெட்டதை தூக்கி போட்டு நல்லதை உள்ளே அனுமதித்த ஒரு உன்னதமான மனிதரின் உருவத்தில் சிறியவராக இருப்பார், உள்ளத்தில் மிக பெரியவராக மாற்றப்பட்ட சக்கேயுவை பற்றி நாம் பார்க்கிறோம். சக்கேயு வரிதண்டுபவர், பாவி, அவர் கொடுமையானவன். எனவே அவன் ரோமையனுக்கு கப்பம் கட்டுறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளன் என்று அவருடைய பெயருக்கு அவ்வளவு தீமைகளை கொடுப்பார்கள். ஆனால் அவை அனைத்தையுமே ஒரே நொடியில் தூக்கி எறிவார். எப்பொழுது என்றால், உன்னதரான ஆண்டவரை உள்ளே ஏற்றுக்கொள்ள என்று அவர் தரையிலிருந்து மரத்தில் ஏறினாரோ அன்றே அவர் தரையோடு மண்ணோடு மண்ணாகிய அந்த குணங்களாகிய வரிக்கு வாங்குதல், வட்டி வாங்குதல், மற்றவர்களை ஏமாற்றுதல், ஏழைகளிடமிருந்து பறித்து கொள்ளுதல் போன்ற செயல்பாடுகளாகிய மண்ணான அந்த செயல்பாடுகளிலிருந்து பிரிந்து மரத்திலே ஏறுகிறார். மரத்திலே ஏறிய உடனே ஆண்டவர் அவரை சந்திக்கிறார். நான் இன்றே உன் வீட்டில் விருந்து உண்ண வேண்டும், என்னை வேமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றார். உடனடியாக பார்த்தீங்களா, அவர் என்று இந்த தீவற்றிலிருந்து பிரிந்து மேலே சென்றாரோ அப்பொழுது தூயது உள்ளே வருகிறது, குடிகொள்கிறது. எனவே அன்பிற்கினியவர்களே, இப்படி உதாரணங்கள் பல உண்டு, பல மனிதர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த இவர்கள் இருவரையுமே சொல்லி இருக்கிறேன். எனவே நாம் நமக்குள் யூதாசுகளாக இருக்கணும். யூதாஸ் பாருங்க, உலகத்திலே முதலாக ஆண்டவர் இயேசுனுடைய கரத்தால் நன்மை வாங்கியவர், முதலாக மனிதன். ஆனால் உள்ளே நற்கருணை நுழைந்தது. ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார், நீ செய்ய இருப்பதை விரைவாய் செய் அப்படிங்கிறார். அப்படின்னா அவருக்குள் அந்த நற்கருணை சாத்தானாக மாறுகிறது. ஆண்டவுடைய கரத்திலிருந்து வாங்கிய அந்த நற்கருணையே அவருக்குள் சாத்தானாக இருக்கிறார். அப்போ யூதாசு எந்த மனநிலையோடு அந்த நற்கருணை உட்கொண்டிருக்கிறார்? இன்று நாமும் அன்றாட திருப்பலியிலே எப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தோடு நற்கருணை வாங்குகிறோமா, இல்லை தீய உள்ளத்தோடு வாங்குகிறோமா என்பது மிக சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான சிந்தனை. எனவே நற்கருணையை வாங்கிய பிறகு யூதாசை போல நாமும் அண்டை அயலாரை காட்டி கொடுப்பதும், அவர்களை திட்டுவதும், பொறாமைப்படுவதும், போட்டியிடுவதுமான செயல்பாடுகளில் இருந்தோம் என்றால் நாமும் யூதாசினுடைய பங்காளிகள் தான் என்பதை மறந்துவிடக்கூடாது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் சக்கேயு ஒருபடி மேலே செல்கிறார். அனைவருக்கும் விருந்து கொடுத்து அமர்ந்திருக்கும் போது உயர்ந்து எழுந்து நின்று அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். சக்கேயு எழுந்து நிற்கிறார். நான் தீயவற்றிலிருந்து எழுந்து விட்டேன் என்பதை உணர்த்துகிறார். நான் உன்னதரான ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்பதை மெய்ப்பிக்கிறார். ஆண்டவரே, இன்று நான் யாரிடமாவது பொய் சொல்லி வாங்கியிருந்தால், யாரிடமாவது நான் அபநாகரிகமாக புடுங்கி இருந்தால் அவர்களுக்கு 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லும்போது அதை எப்படி நாம் எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஆண்டவரே, அவைகள் தான் என்னை பாவத்திற்கு இட்டுச் செல்கிறது என்றால் அவற்றை நான் பிரித்து விடுகிறேன். என்னிடமிருந்து அதெல்லாம் பிரித்து அகற்றி தூக்கி எறிந்து விடுகிறேன். உம்மை மட்டுமே நான் குடிகொண்டு அமர்த்த விரும்புகிறேன் என்று சக்கேயு விரும்பினார். இன்று நாம் நமக்குள் யாரை குடிகொள்ள செய்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சக்கேயுவை போல நம்ம ஆண்டவரை குடிகொள்ள செய்கிறோமா, இல்லை யூதாசை போல சாத்தானை குடிகொள்ள செய்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கையிலே கைபேசி உண்டு. இந்த கைபேசி என்னை ஆண்டவரை நோக்கி அழைத்து செல்கிறதா, இல்லை சாத்தானை நோக்கி அழைத்து செல்கிறதா என்பது உண்டு. நம்ம வண்டியில் போகிறோம், அந்த வண்டி என்னை வேமா போகணும்னு சொல்லிட்டு வேமா திருவுறதுல காட்டுகிறதா, இல்லை நமக்கும் பிறருக்கும் எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது, நான் என்னுடைய பயணத்தை எளிதாக, இனிமையாக, மெதுவாக செல்கிறேன் என்பதை நாம் உணர்த்தி காட்டுகிறோமா? இப்படி நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் கருவிகளிலும் ஆண்டவரை வழியாக நாம் செல்கிறோமா? அதாவது சக்கேயு வழியில் நாம் செல்கிறோமா, இல்லை யூதாசினுடைய வழியில் செல்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். உறவுகளுக்கு இடையே நாம் இருக்கக்கூடிய அந்த நிலைமை, நான் சக்கேயுவை போல சிந்திக்க உங்களை அழைப்பு விடுக்கிறேன். எப்படி சக்கேயு சிந்திக்கிறேன்னா, நான் 2 மடங்காக கொடுத்து விடேன், 3 மடங்காக கொடுத்து விடேன்னா, நமக்கு பிடிக்காதவர்கள் வந்தால், ஆண்டவரே உமது கைகளில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன், இவர்கள் பேசிய வார்த்தை என்னை காயப்படுத்தி இருக்கிறது, இவர்கள் பேசிய வார்த்தை என்னை
குத்தி இரத்தமாக வடிய வைத்திருக்கிறது. இருப்பினும் நான் உன்னை அன்பு செய்கிறேன். எனவே 2 மடங்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன், 3 மடங்காக நான் அவர்களை மன்னிக்கிறேன். நீர் எனக்குள் குடிகொண்டால் போதும் என்று சொல்லி பார்ப்போமே. ஆண்டவர் சக்கேயுடைய வீட்டில் இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னார். இவரும் ஆபிரகாமின் மகனே என்று சொன்னார். அதே போல நாமும் சக்கேவை போல இயேசுவை அனுமதித்தோம் என்றால் நம்முடைய இல்லத்திற்கும் உள்ளத்திற்கும் மீட்பு கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நாமும் ஆபிரகாமுடைய மக்களாக இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்ப்பித்து காட்டுகிறார். ஒரு மனிதனிடம் ஆழமாக கேட்ட கேள்வி தான். ஒரு மனைவியும் அவங்களும் வர்றாங்க. வந்துட்டு, ஃபாதர், பிறரை மன்னிப்பது எளிதா? நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ஃபாதராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், பிறரை மன்னிப்பது எளிதா? பிறரை அன்பு செய்வது எளிதா? நம்முடைய எதிரிகளை எவ்வளவு தான் மன்னிக்க முடியும்? நம்மளை பற்றி இல்லாத பொல்லாது பேசுகிறவங்களாம் எப்படி மன்னிக்க முடியும்? இந்த உடலால் என்னால் எப்படி மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் கேட்குறாரு என்கிட்ட, நீங்கள் மன்னிப்பீங்களா ஃபாதர்? உடனே நான் சொன்னேன், நான் மன்னிக்க முடியாது, அது நடக்காத ஒரு காரியம் என்று சொன்னேன். உடனே அவர் ஒரு மனைவியை பார்த்து சொல்கிறாரு, பாத்தியா, நான் சொன்னேன் பாத்தியா, ஃபாதராலேயே மன்னிக்க முடியாது, நீ எப்படி சொல்லலாம் அதெல்லாம் மன்னிக்க முடியும் என்று அப்படி சொன்னபோது நான் சொன்னேன், ஐயா, உண்மைதான், உங்களாலேயோ என்னாலேயோ மன்னிக்க முடியாது, இது உண்மை, இது மறுக்கவே முடியாது. ஆனால் இயேசுவால் மன்னிக்க முடியும் என்பதை மறந்து விடாதீர்கள். எப்படி சொல்கிறேன் என்றால், இந்த உடலை நான் ஆலயமாக்கி இயேசுவை குடிகொள்ளச் செய்தால் நானும் மன்னிக்க முடியும். நற்கருணை வழியாக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்வாங்குகிறேன். அந்த நற்கருணை இயேசுவாக மாறியது என்றால் நான் சக்கேவை போல செயல்படுவேன். இல்லை, அந்த நற்கருணை நான் யூதாசை போல வாங்கினேன் என்றால் என்னால் யாரையும் மன்னிக்க முடியாது, என்னால் யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னால் யாரையுடைய பேச்சை காது கொடுத்து கேட்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். எனவே நான் சக்கேவை போல வாழ விரும்புகிறேனே ஒழிய, எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக, புனிதராக, ஒரு தூய மனிதராக வாழ்ந்தாரோ அதே போல நானும் வாழ விரும்புகிறேன் என்பதை அவருக்கு எடுத்து சொன்னேன். எனவே நம்முடைய சாதாரண உடலால் பிறரை அவ்வளவு எளிதாக நேசிக்க முடியாது, மன்னிக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலாக நாம் மாறினோம் என்றால் நமக்கு அனைத்தும் எளிது. ஏனென்றால் தன்னை காயப்படுத்தியவர்களையும் தன்னுடைய ஆடைகளை உரிந்தவர்களையும் பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரே சொல், தந்தையே, இவர்கள் அணியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி முடிக்கிறார். இன்று நானும் இயேசுவின் உடலாக மாற்றப்பட்டோம் என்றால் நாமும் எளிதாக மன்னிக்க முடியும், எளிதாக அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியும், எளிதாக தீயவைகளிலிருந்து விலகிச் செல்ல மனம் வரும் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்த்து செயல்படும். எனவே அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய உடலை இயேசுவினுடைய உடலாக மாற்றுவோம். நாமும் இனிய வாழ்க்கைக்குள் நுழைந்து செல்வோம். இன்பமே என்றும் துன்பமில்லை. ஆமென்.